ஆலையின் மத்தியில் கோர பயங்கரமான புயலும் கொடிய ஆலையின் மத்தியில் காக்கும் கரம் கொண்டு அன்பை என்று பாடுவேன். காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்து வைத்த அன்பை என்று பாடுவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்மாவின் கீதமே, என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். பயங்கரமான புயலும் கொடிய அலையின் மத்தியில் கோர பயங்கரமான புயலும் கொடிய அலையின் மத்தியில் கரம் கொண்டு மார்பு சேர்த்து வைத்த அன்பை என்று பாடுவேன். கரம் கொண்டு மார்பில் சேர்த்து வைத்த அன்பை என்று பாடுவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்மாவின் கீதமே, என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரே தாய்தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதால், தாய்தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதால், தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவ பாதை என்றும் ஓடுவேன். தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவ பாதை என்றும் ஓடுவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்மாவின் கீதமே, என் நேசரேசுவை என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ள மகிழுதை உம்மை நோக்கி பார்த்து என் இதயம் கொல்லுதையா. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ள மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து இதயம் கொல்லுதையா. நல்லவரே வல்லவரே காண்பவரே, என்னை காண்கின்ற தேவனே, காப்பவரே, நல்லவரே நல்லவரே வல்லவரே, என்னை காண்கின்ற தேவனே, காண்பவரே, என்னை காக்கிற தேவனே, உமக்கு நன்றி 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 நன்றி. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ள மகிழுதையா,
உம்மை நோக்கி பார்த்து என் இதயம் துன்புதையா. ஆமென். உங்களை துதிக்கிறோம் ஆண்டவரே. நீ செய்த நன்மைகளுக்காக உங்களை நாங்கள் துதித்து பாடி மகிழ்ந்திடுவோம். சர்வதேவன் நீதானே, எந்த மனமலர் நீதானே. இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே அந்த நோக்கி பார்த்து நாங்கள் ஜெபிக்கிறோம். பொல்லா பொண்ணுக்கு நேடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கப்படி உனக்காக தம்முடைய தூதலை கட்ட. Slightly slower and once you slightly slower. Hallelujah. Amen. உம்முடைய தூதர்களை அனுப்பி உம்முடைய ஜனமாகி எங்களுக்கு பாதுகாப்பை அருளுகிற தேவனாய் கர்த்தர் நீர். சத்துரு வெள்ளம் போல வந்தாலும் ஆவியானவர் நம்மை பலப்படுத்தி நமக்கு உதவி செய்கிறவராயிருக்கிறார். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தராகிய தேவனுடைய ஆவியின் வல்லமையினாலே எல்லாம் ஆகும் என்று சொல்லி இருக்கிற தேவனாய் கர்த்தரால் எல்லாம் கூடும். ஹல்லேலூயா. இந்நாள் வரை என் வாழ்விலே, இந்நாள் வரை என் வாழ்விலே நீ செய்த நன்மைக்கே ஆஹா என்னல் அடங்கா இந்நாள் வரை என் வாழ்விலே, என் வாழ்விலே நீ செய்த நன்மைக்கே ஆஹா என்னல் அடங்கா சோத்திரம். இந்நாள் வரை 2025 டிசம்பர் 25 இந்நாள் வரைக்கும் எங்க வாழ்விலே, எங்க குடும்பத்திலே நீ செய்த நன்மைக்காக உங்களை துதிக்கிறோம். வருகிற ஆண்டு நீ செய்ய போகிற நன்மைக்காக உங்களை துதிக்கிறோம். இப்பொழுதே நன்றி சொல்லுகிறோம். எரிகோ போன்ற மதில் நமக்கு முன்பாக வந்தாலும் கர்த்தராகிய தேவன் நமக்கு முன்பாக சென்று தடைகளை உடைப்பார், தடைகளை உடைப்பார். உன் கண்கள் கர்த்தர் தடைகளை உடைக்கிறதை நீ பார்ப்பாய். உன் கண்கள் கர்த்தர் உனக்காக தடைகளை உடைக்கிறதை நீ பார்ப்பாய். இதோ உன்னை சுற்றிலும் படையெடுத்து வந்தாலும் அவர்களை பார்த்து நீ பயப்படாது. உன் இடது பக்கத்தில் 1000 பேரும் வலது பக்கத்தில் 10,000 பேர் வந்தாலும் என் தேவனாகிய கர்த்தர் நம் நடுவில் இருக்கிறார். அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். தேவன் நமக்கு சகாயம் பண்ணுவார். சகாயரே, எனக்கு உதவி செய்பவரே, கூட இருப்பவரே, என்னை பலப்படுத்துகிறவரே. சகாயரே, கூட இருப்பவரே, பலப்படுத்துகிறவரே, உதவிகள் செய்பவரே. முற்றிலும் அழகானவர், எல்லோரிடம் மாசீரந்தோர், தேவாதி தேவ நானவர், ஒப்பற்ற கல்வாரி நாயகா, முற்றிலும் அழகானவர், எல்லோரிடம் ஆசீர்வதித்தோர், தேவாதி தேவனானவர், ஒப்பற்ற கல்வாரி நாயகா,
Kalvari Nayaka. Arrest of 10,000. Ummai Yamai Kandu Kali Petyen Badai Ebulagel Ummai Ayamai Kandu Kalipe இவ்வுலகத்திலே நாறுதல் Kalvari Nayaka, that man of Calvary has won my heart from. Set me free, that man of Calvary is called the man of sorrows. துக்கம் நிறைந்தவர் என்று அழைக்கப்பட்டார். இந்த கிறிஸ்துமஸ் நாள்ல நம்ம எல்லாமே நினைக்கணும். ஆண்டவர் நமக்காக பட்ட பாடுகளை நினைக்கணும். இந்த உலகத்தில் அவர் பிறந்தது நோக்கம் என்ன? நம்மை ரட்சிப்பதற்காக, நமக்கு ஒரு மகிமையின் வல்லமை கொடுப்பதற்காக, நமக்கு ஒரு நல்ல ஸ்தலத்தை கொடுப்பதற்காக, நமக்கு ஒரு உயர்ந்த இடத்தை கொடுப்பதற்காக, நம்மை மேன்மையாக வைப்பதற்காக கர்த்தர் மரித்தார். அவருடைய கரம் நம்மேல் இருப்பதாக, அவருடைய கிருபை நம்மை தாங்குவதாக, அவருடைய இரக்கத்தினால் கர்த்தர் நம்மை நடத்துவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துணையாளரே, can you play that? துணையாளரே, துன்பத்தில் தாங்கும் மனவாளரே, துணையாளரே, துணையாளரே, துன்பத்தில் தாங்கும் மனவாளரே, கண்ணீரை காயங்களாச்சி கனி நிலவாய், கண்ணீரை நீக்கி காயங்களாச்சி கனிவுடன் நடத்திடுவார். ஆராதனை ஆராதனை அல்லேலூயா அல்லேலூயா. ஆராதனை உமக்கே, அல்லேலூயா அல்லேலூயா. ஆராதனை உமக்கே. துணையாளரே, துணையாளரே, துன்பத்தில் தாங்கும் மனவாளரே. Sing to the Lord. துன்பத்தில் தாங்கும் மனவாளரே, கண்ணீரை நீக்கி காயங்களாச்சி கனிவுடன் நடத்திடுவார். ஆராதனை உமக்கு. அல்லேலூயா அல்லேலூயா. ஆராதனை உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா. ஆராதனை உமக்கே. வெண்மேகமே வெண்மேகமே தாரும் இந்நேரமே. வெண்மேகமே வெளிச்சம் தாரும் இந்நேரமே.
அபிஷேகமூர்த்தி ரூபமாக்கி ஆண்டவரே, அபிஷேகமூர்த்தி மறுரூபமாக்கும் ஆண்டவரே. ஒன்றுமில்லாமல் நீங்க வந்திருக்கலாம், வறுமையா காணப்படலாம். ஆராதனை ஆராதனை அல்லேலூயா அல்லேலூயா. ஆராதனை உமக்கே அல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த உலகத்துல நாம் நினைக்கலாம் நாம் ஒன்றும் கொண்டு வரல, ஒன்றும் கொண்டு போக போறதில்லை. ஆனா கொண்டு போக போகிறது நிறைய என்று நமக்கு தெரியாது. நாம் ஒன்றும் கொண்டு வரல, ஒன்றும் கொண்டு போகலன்னு சொன்னா அது என்ன அர்த்தம்னா, இந்த உலகத்திலிருந்து ஒன்றும் நாம் கொண்டு வரல, இந்த உலகத்துல நாம் எடுத்துட்டு போறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆனா நிறைய காரியங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் எடுத்துக்கொண்டு போக வேண்டியது நிறைய இருக்கிறது. என்ன எடுத்துக்கொண்டு போக போறேன்னா, நான் ரொம்ப நிறைய பைபிள் நாலேஜ் அப்படின்லாம் இல்லை, ஆனா நிறைய பைபிள் வார்த்தைகளை படிச்சிருக்கேன். நான் நிறைய காரியங்களை யோசிப்பேன். எத்தனை ஸ்டார்ஸ் உலகத்துல இருக்கு, வானத்துல இருக்கு அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? எத்தனை ஸ்டார்ஸ் இருக்கு? கிஷோர் சொல்றியா? எத்தனை ஸ்டார்ஸ் இருக்கு வானத்துல? சுமாரா சொல்லு. 12 ஸ்டார்ஸ், 12 பிளானட் வேணா இருக்கலாம். கிருபராணி, எத்தனை ஸ்டார்ஸ் வானத்துல இருக்கு? எத்தனை சொல்லுங்க? பில்லியன் ஸ்டார்ஸ். ஓ, பில்லியன் என்றால் 1 பில்லியன் என்றால் 100 கோடி. 1 பில்லியன் என்றால் 100 கோடி. வானத்துல இருக்கிற ஸ்டார்ஸ் எண்ணிக்கை எத்தனை தெரியுமா? 100 பில்லியன்ல இருந்து 400 பில்லியன் வரைக்கும் இருக்கு. ஒரு பில்லியன்னா 100 கோடி. என்ன? 1 பில்லியன்னா 100 கோடி. பில்லியன் கிடையாது, பில்லியன். 100 கோடி வந்து 1 பில்லியன். ஆனா 100ல இருந்து 400 பில்லியன் ஸ்டார்ஸ் நம்ம கேலக்சில, நம்முடைய கேலக்சில இருக்கு. இதை குறித்து நான் ரொம்ப ஆராய்ந்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்க நினைக்கலாம். ஆனா யோசிப்பேன். யோசிக்கிறது வந்து எதுவுமே தப்பு கிடையாது. சிந்திக்கிறது வந்து எப்பவும் தப்பு கிடையாது. சில நேரங்களில் சில பேர் சிந்திப்பாங்க. இந்த தாவீது கிறிஸ்துவாகிய ரட்சகரை குறித்து அவர் பேசுகிறார். 147 சங்கீதத்துல 4 வசனத்துல, ஏழாம் 147 4 வசனத்தை போட்டிருக்க. அவன் நட்சத்திரங்களின் லக்கத்தை எண்ணி அவைகளுக்கெல்லாம் பெயரிட்டு அழைக்கிறார். இந்த பெயரிடுகிறதுல ஒரு காரியம் ஒன்று என்று நீங்க குறிச்சு கொள்ளணும். பூமி கூட கர்த்தர் பூமின்னு ஒரு பெயரிட்டார். எதுக்கு பூமியின் பெயரிட்டாரு? இந்த மனுஷர்களை இங்கே சிருஷ்டிக்க போவதற்கு முன்பாக அவர் ஒழுங்கீனமாயிருந்த இந்த பூமியை அவர் சரி செய்தார். சரி செய்து ஜலத்தின் மேல், அதுக்கு முன்பாக ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். ஜலம் எல்லாம் இருந்த இடங்கள் எல்லாம் போய் பரிசுத்த ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார். அசைவாடி கொண்டிருக்கிறது நோக்கம் என்ன? அவர் சிருஷ்டிக்க போகிற மனுஷனை குறித்து சிந்தித்துக் கொண்டிருந்தார். பிதாவாகிய தேவனுடைய வல்லமை குறித்து ஆவியானவர் ஜலத்தின் மேல் ஆசைவாடி கொண்டிருந்தார். அவருடைய பிளான்ஸ் எல்லாமே. இந்த நாட்களிலே ஒன்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த கிறிஸ்துமஸ் என்று சொல்லி
ஒரே கொண்டாட்டம் வெளிநாடுகளிலே நடந்து கொண்டிருக்கலாம். ஒரு போஸ்ட் பார்த்தேன். அந்த போஸ்ட்ல பார்த்த போது ரொம்ப கஷ்டமா இருந்தது. நாட் ஜீசஸ் கிரைஸ்ட் நாட் அலவுட் ஃபார் திஸ் பார்ட்டி போட்டுருச்சு. ஆனா பார்ட்டி யாருக்குன்னா இயேசு கிறிஸ்துடைய பிறந்த நாளுக்கு பார்ட்டி. ஆனா இயேசு கிறிஸ்துவே அங்க அலவுட் இல்லை. ஏன்னா அங்க தண்ணி அடிப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க, அதனால அலவுட் இல்லை. அதை நீங்க பார்க்க கூடாது ஆண்டவரே. ஆனா உங்க பேரை சொல்லி நான் உங்க பார்ட்டி கொண்டாடுவோம், அப்படிதான் நடக்குது. ஆனா இந்த தேவன் எதற்காக நம்மை சிருஷ்டித்தார் என்று அநேகருக்கு புரியல. நான் சொல்லுகிறது புதிய தியரியை போல இருக்கலாம், ஆனா இது தியரி கிடையாது. என் மனசுல தோன்றதையும் எனக்கு வேதத்தை குறித்து கொஞ்சம் இருக்கிற ஞானத்துல பேசுகிறேன். இது உண்மை என்று நான் சொல்லவில்லை. ஆனா இந்த நட்சத்திரங்களை குறித்து நாம் பார்த்தா, ஆண்டவர் தூதர்களை, அவருடைய ஊழியக்காரர்களை சாதாரணமா இங்க உலகத்துல பாஸ்டர் சொல்றவங்களை குறிச்சு நான் சொல்லல. ஆபிரகாம், யாக்கோபு, மோசே, தாவீது, பிறகு வருகிற அநேக ஊழியக்காரர்கள். எனக்கு ஒன்று படுகிறது மனசுல, ஆண்டவர் இத்தனை 400 பில்லியன் நட்சத்திரங்களை படைப்பார் என்றால், அவர் போகும்போது ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு போனார். என்ன வார்த்தைன்னு யாராவது சொல்ல முடியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். நான் போகும்போது உங்களுக்காக ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு போனேன். என்ன வார்த்தை யாராவது சொல்லுங்க. மம்மிமா சொல்லுங்க. உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை, என்ன ஸ்தலத்தை? அப்ப பாருங்க, நான் போய் என்ன பண்ணுவேன்? ஸ்தலத்தை. நான் கூட ரொம்ப வருஷமா நித்திய ஜீவன் அந்த பூமி தான் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை ரொம்ப கிளாரிட்டியா பார்க்கும்போது, நான் புதிய வானத்தையும் புதிய பூமியும் படைப்பேன். புதிய வானத்தையும் புதிய வானங்களையும் புதிய பூமியும் படைப்பேன். ஹல்லேலூயா. சோ அங்க தங்குகிறவர்களை குறித்து நமக்கு இப்போ எக்ஸ்பிளனேஷன் நமக்கு தெரியாது. எதுவுமே தெரியாதத ரொம்ப ஊர்ஜியமா பேசக்கூடாது. ஆனா எனக்கு ஒன்று தெரியும், இவரு பேசுறாருன்னா அங்க பேர் வைக்கிறாரு. அந்த பேர் வைக்கும் போது அந்த ஸ்தலத்தை நட்சத்திரங்களிலே ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நட்சத்திரத்தை கர்த்தர் வைக்கிறார். ஏன்னா ஆண்டு சொல்றாரு, உங்களுக்காக ஒரு ஸ்தலம். நம்ம இங்க ஒரு சின்ன வீட்டுல, சின்ன இடங்களில தங்கி கொண்டு, நிறைய பேர் வாடகை வீட்டுல தங்கி கொண்டு, நித்திய ஜீவனை குறிச்சு கூட போட்டிருக்கு. அப்போ அவங்க வாடகைக்கு தங்க மாட்டாங்க, வாடகை விட மாட்டாங்க, எல்லாமே போட்டிருக்கு. ஆனா தேவ பிள்ளைகளே, இந்த நட்சத்திரங்களை குறிச்சு ரொம்ப நாள் எனக்கு சிந்தனை உண்டு. அப்ப நான் உண்மையான ஒரு ஊழியக்காரனா இருப்பேன். ஆனால் கடைசி வரைக்கும் நிலைத்திருக்கவும் தான். நான் முழுமையாக நான் ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்ல முடியாது. நான் ரட்சிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறேன். நான் ரட்சிக்கப்பட்டேன் என்று எப்ப சொல்லுவேன்? முழுமையா கர்த்தர் என்னை தூக்கி எடுத்த பிறகு. ஹல்லேலூயா. எந்த நேரத்துல வேணா யார் வேணா வெல்லலாம். ஆமென். ஆனா கர்த்தர் நம்முடைய விசேஷித்தவர்களை, அநேகர் வேதத்திலே விழுந்தவர்களையும் பார்க்கிறோம். அவர்களை எப்படி எல்லாம் தூக்கி விட்டாருன்னு பார்க்கிறோம். தாவீதை குறிச்சு சில பேர் என்னன்னு பேசுறாங்க, இப்படி பண்ணிட்டாரு. ஆனா அந்த தீர்க்கதரிசி சொல்றாரு, கர்த்தர் பாவங்களை மன்னித்தார். ஏன்னா தாவீது உணர்வடையாம அநேக காரியங்களை செஞ்சிருக்கலாம். அவருக்கு இது பாவம் தெரிஞ்சு கூட அதை உணரடைய கூடாதபடி சாத்தான் அவருடைய கண்களை இருட்டாக மறைத்திருக்கலாம் இந்த உலகத்தின் காரியங்களிலே. ஆனால் அதற்கு பிறகு ஆண்டவர் அவரை மறுபடியும் எழுப்பி பிரகாசிக்க செய்து நட்சத்திரங்களை போல கர்த்தருக்கு முன்பாக நிறுத்தி வைத்திருந்தார். ஹல்லேலூயா. சோ இப்பொழுது ஏன் ஆண்டவர் இந்த உலகத்துல இந்த கிறிஸ்துமஸ் நாள்ல நாம் நினைக்க வேண்டியது என்னன்னா, நமக்கு ஒரு ஸ்தலம். உங்க ஸ்தலம் எவ்வளவு பெருசா இருக்கும்? சின்ன ஒரு ஏக்கர் 2 ஏக்கர், நோ சான்ஸ். எனக்கு 100% தெரியும். நான் நினைக்கிறது உண்மையாதான் இருக்கும். நட்சத்திரங்களை கர்த்தர் கொடுப்பாரு. அந்த நட்சத்திரங்க எவ்வளவு பெருசா இருக்கும்? இந்த சூரியன் தான் இருக்குது
நியரஸ்ட் ஸ்டார் அண்ட் தி ஸ்மாலஸ்ட் ஸ்டார். அப்ப ரொம்ப பெருசா இருக்கும் நட்சத்திரம். அவ்வளவு பெரிய நட்சத்திரத்தை ஆளுகிற வல்லமே ஒரு குடும்ப தலைவனுக்கு கர்த்தர் கொடுப்பாரானால் அந்த குடும்ப தலைவன் தான் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துக்கு அப்புறம் அடுத்ததுன்னு கிடையாது. இயேசு கிறிஸ்துக்கு அடுத்தது நம்ம எல்லாரும் ஒரே முகமாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுங்க. இடம்லாம் கிடையாது. அவருக்கு ஒரு இடம், இவருக்கு ஒரு இடம், அவருக்கு ஒரு இடம் அப்படின்லாம் கிடையாது. பாஸ்டா இருக்கட்டும், விசுவாசிகளா இருக்கட்டும், யாரா வேணா இருக்கட்டும், உண்மையுள்ளவர்களை கர்த்தர் ஒரே ஸ்தானத்துல வைப்பார். ஏன்னா வேதம் என்ன சொல்லுதுன்னா அங்கங்க எடுத்து சொல்றேன். இன்னைக்கு கிறிஸ்துமஸ் நாள்ல உங்களுக்கு தெளிவா சொல்றேன். தேவ தூதர்களை ஆளும்படி கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டான். என்ன பண்ணும்? யார? தேவ தூதர்களை ஆளும்படி. அப்ப எப்படி ஆள போறோம்? அங்க நட்சத்திரத்திலிருந்து நம்ம சொல்லுவோம் தேவ தூதரை பார்த்து, இதை செய்யுங்கள், அதை செய்யுங்கள், அதை பண்ணுங்கள். ஆனா அந்த இடத்துல என்ன இருக்காது? மரணம் இல்ல. சின்ன குழந்தை மாதிரி நீங்கள் உங்களுக்கு பிள்ளைகள் வருவார்களா வரமாட்டார்களா என்று நான் தேரி ஆரம்பிக்கல, புது தேரியை நான் கொடுக்கல. ஆனா இங்கே மரிக்கிறவர்கள் 100 வயசு சென்று மரிச்சவங்களும் வாலிபனாக தான் இருப்பார்கள். ஹல்லேலூயா. குழந்தைய மரிச்சவங்க கூட, ஆனா அவர்களுடைய குழந்தைய பற்றி நான் எனக்கு தெரியாது, அவர்களுடைய பிள்ளைகளை குறிச்சு. ஆனா எனக்கு ஒன்று தெரியும், நீங்கள் எத்தனை பேருக்கு நன்மைகளை செய்கிறீர்களோ, நீங்க எவ்வளவு பேருக்கு உங்களால இயன்ற நன்மைகளை செய்கிறீர்களோ, அதெல்லாவற்றையும் கர்த்தர் சேர்த்து உங்களுக்கு எல்லாவற்றையும் மறுமையில கொடுப்பார். அப்போ நான் ஒன்று கொண்டு வரல, ஆனா கொண்டு போகிறது நட்சத்திரத்தை. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. இந்த உலகத்துல தான் நீ ஒன்று கொண்டு போக போறது இல்ல அப்படின்னு நினைச்சிட்டு அப்படியே மறிச்சு அப்படியே உயிரோடு இருந்துட்டு அப்படியே செத்து பிரயோஜனம் இல்ல. அப்ப நான் என்னத்துக்கு சேர்க்கணும்? எங்க சேர்க்கணும்? யார் வேணா எந்த நிமிஷம் வேணா மறிச்சு போகணும். நீ காலையில கிறிஸ்துமஸ் சர்வீஸ் போங்க, சாயங்காலம் வீட்டுக்கு வராங்களா தெரியாது. அப்படிப்பட்ட நம்பிக்கை இல்லாத உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் ஒரு நம்பிக்கையோட வாழணும். நமக்கு ஆண்டவர் ஒருவேளை, நான் தியரி சொல்லல, நான் ஒருவேளை இது சொன்னா இது புதுசா இருக்கலாம், ஒருவேளை யாராவது சொல்லிருப்பாங்க, சொல்லாம கூட இருந்திருக்கலாம். நான் தியரிக்குள்ள உண்டு பண்ணுகிறதுக்காக இல்ல, என்னால இயன்ற வரைக்கும் ஆராய்ந்து பார்க்கும் போது இவர் நட்சத்திரங்கள் லக்கத்தை எண்ணி, எதுக்கு இயேசு கிறிஸ்து? அவருக்கு வேலை இல்லையா? அவருக்கு வேலை இல்லையா? அவருக்கு மனசுல எவ்வளோ பிரச்சனைகள், எத்தனையோ ஜனங்களை குறிச்சு போற மனசு கவலைகள். நீங்க நினைக்கிறீங்க என்ன கர்த்தர் கைவிட்டாரு, என்ன கர்த்தர் கைவிட்டாரு, என்ன கர்த்தர் மறந்தாரு. ஆமென். அன்னைக்கு கூட டெப்ரா சிஸ்டர் வீட்டுக்கு போகும்போது கூட ஆண்டவர் பேசினார் ஜெபத்துல, இப்படி சொல்றேன்னா எனக்கு யாரும் இல்ல, அப்படி இல்ல, உதவி செய்ய அப்படி எல்லாம் சொல்றேன். அப்ப எனக்கு தெரியாது இவங்க இதெல்லாம் சொல்றாங்கன்ட்டு. ஷாலினி சொன்ன பிறகுதான் எனக்கு தெரியும் இவங்க இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அப்ப பாருங்க எவ்வளவு அழகா கர்த்தர் பேச. நம்ம நினைக்கிறோம் கர்த்தர் என்ன மறந்தாரு, ஆனா நம் வேதனைப்படும் போது, நாம் வேதனைப்படுகிறதை காட்டிலும் அதிகமாக நமக்காக வேதனைப்படுகிறவர் நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஏன்னா வேதம் சொல்லுகிறது கொண்டே சேரல, வானத்தில் உள்ளவைகளும் இந்த பூமியில் உள்ளவைகளும் காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளும் ஆகிய சகலமும் அவரை கொண்டும், அப்புறம் அங்கதான் முக்கியமான ஒரு வார்த்தை, அவருக்கு என்றும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. இதுலதான் ஒரு சின்ன எறும்பு கூட கொல்றதுக்கு பக்கத்துல யாராவது ரொம்ப டார்ச்சர் பண்ணிச்சுன்னா அவங்கள வச்சுதான் கொல்லுவேன். நீங்க வேணா கேட்டு பாருங்க. கொசு வேணா அடிச்சிருவேன், ஒரு எலும்பு கொல்லுவேன். எதுனா அவ்வளவு சீக்கிரம் நான் கொல்ல மாட்டேன், பக்கத்துல அது கொண்டுடுமா அப்படிதான் சொல்லுவேன். ஏன்னா என் கையால அந்த எறும்புக்கு என்ன என் மைண்ட்ல இருக்கும், அவரை கொண்டும் சகலமும் அவருக்கு என்றும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அவருக்கு என்று சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறதை நான் கொலை செய்யாதிருப்பேனாக. ஹல்லேலூயா. ஆமென். கோழி வெட்டி சாப்பிடுறோம். கோழி வெட்டுறது போது
மனசு கஷ்டத்தோட வெட்டுவேன், மனசு கவலைகளோட வெட்டி கஷ்டத்தோட இருப்பேன். ஏன்னா அது ஏன் தெரியாது, அது ஒரு ஜீவன் தானே. அப்போ இதெல்லாம் நல்லா உன்னிப்பா பார்க்கும்போது இப்பவே நம்மள கத்தர் ப்ரோக்ராம் பண்ண, என்ன ப்ரோக்ராம் பண்றாரு? நீ நாளைக்கு வெஜிடேரியன் தான் இருப்ப. அமேன் சொல்லுங்க. நாளைக்கு வெஜிடேரியன் தான் நீ சாப்பிட போற. ஆனால் இப்பவே மனசு கொஞ்சம் கொஞ்சமா இலகி போகணும். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆனா இன்னைக்கு மாடு சாப்பிடுறோம், ஆடு சாப்பிடுறோம், கோழி சாப்பிடுறோம், விட்டா எல்லாத்தையும் சாப்பிட்டுடுவோம். ஆமென். அப்படிதானே? நான் கடைக்கு போயிருந்தேன் சின்ன வயசுல இருக்கும் போது. நான் மேகி, சின்ன குழந்தை தூக்கி வச்சிருந்தேன், மேகிய தூக்கி வச்சுட்டு போயிருந்தேன். அப்போ சரி ஒரு நாள் டேஸ்ட் பண்ணலாம், முயல் டேஸ்ட் பண்ணலாம். சரி கடைக்கு போனாலும் தெரிஞ்ச கடை தானே, முயல் கறி போடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். அவர் முயல் கறி. அப்போ என்னுடைய கம்பெனில வேலை செய்யற ஒருத்தர், அவர் மேகியை தூக்கி வச்சுட்டு கொஞ்ச நேரம் பிடிச்சிட்டு இருந்தாரு. என்ன மேகி, எல்லாத்தையும் சாப்பிடுவீங்களா அப்படின்னு அவர் கேட்டார். ஆமா எல்லாத்தையும், உன்னை கூட சாப்பிடுவேன்னு கை எடுத்து கடிச்சிட்டா. எனக்கு மறக்க முடியாது. ஐயோ இது பயங்கரமான குடும்பமா இருக்கு. என்ன மேகி எல்லாத்தையும் சாப்பிடுவீங்கன்னா? ஆமா உன்னை கூட சாப்பிடுவாரு, கடிச்சா. சின்ன குழந்தையா இருக்கு போது. என்னத்துக்கு சொல்றேன்னா, அப்படிப்பட்டவர்கள் நாம் மாற வேண்டும். அதுக்காக நீங்க இன்னைக்கு வெஜிடேரியன் மாறுங்கன்னு சொல்லி பைபிள்ல போடல. ஆனா டுமாரோ we are going to be vegetarian. நம்ம கொலை பண்ண மாட்டோம். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆனா எனக்கு ரொம்ப முக்கியமா இப்ப தோன்றுதுன்னா, இவ்வளவு பெரிய பாக்கியத்தை கத்த நம்ம கொடுக்க போகிறாரா? ஒரு சின்ன நான் பாருங்க, எனக்கு ஒருவேளை எங்களை குடும்பத்துல சில பேர் வச்சிருக்கலாம், வச்சாம இருக்க. பெரிய இடங்களை கத்தர் எனக்கு கொடுத்திருக்கிறாரு. நான் having good place. என்னுடைய கஷ்டத்தின் உழைப்புல, ஒருவேளை மற்றவங்க எங்க இருந்து வாங்கியிருக்கலாம். என்னுடைய கஷ்டத்தின் உழைப்புல அநேக நிலங்களை வாங்கும்படி கத்தர் எனக்கு கிருபை செய்திருக்கிறாரு. ஆனா இதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஏன்னா ஒரு நட்சத்திரத்துல எவ்வளவு பெரிய நட்சத்திரத்தை கத்தர் கொடுப்பாராம் ஒரு மனுஷனுக்கு. அப்ப இங்க செலக்ட் பண்ண போகிறது ரொம்ப கேர்ஃபுல்லா செலக்ட் பண்ண போறாரு. ஹல்லேலூயா சொல்லுங்க. எப்படி செலக்ட் பண்ண போறாரு? ரொம்ப கேர்ஃபுல்லா செலக்ட் பண்ண போறாரு ஆளுங்களை. ஏன்னா 400 பில்லியன் மேக்சிமம் நம்ம கேலக்சில 400 பில்லியன் என்ன இருக்கு, நட்சத்திரங்கள் இருக்கு. எதுக்கு போய் 400 பில்லியன்? எல்லாவற்றையும் காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளும். அப்ப காணப்படாத நட்சத்திரங்களும் காணப்படுகிற நட்சத்திரங்களும் சகலமும் யாரை கொண்டு? இயேசு கிறிஸ்துவை கொண்டு. இயேசு கிறிஸ்துவுக்கு என்று சிருஷ்டிக்கப்பட்டிருக்கு. அப்ப இயேசு கிறிஸ்துக்கு அது சிருஷ்டிக்கப்பட்டிருந்ததுன்னா வேதம் சொல்லுகிறது, நாமும் தத்தெடுக்கப்பட்ட பிள்ளைகள் இயேசு கிறிஸ்துவின் மூலமா. நல்லா கேளுங்க, நான் ரொம்ப கேர்ஃபுல்லா சத்தியத்துல இருந்து நான் பேசுறேன். பைபிள்ல இருக்கிறத தான் பேசுறேன். என்ன பண்றீங்கன்னா, we are not direct sons of Jehovah God. பிதாவாகிய தேவனுடைய டைரக்ட் குமாரர்கள் நாம் இல்லை என்று வேதத்துல பவுல் கீழ்கீழா சொல்றாரு. நாமெல்லாம் யாரா? தத்தெடுக்கப்பட்டவர்கள். யார் மூலமாக? இயேசு கிறிஸ்து மூலமாக. அவருடைய சொந்த. ஏங்க அவர் மறிக்கணும்? ஒரே ஒன்றுதான், நம்மை அவருடைய ரத்தத்தோட இணைத்து. இப்போ நீங்க போய் எங்கேயாவது ஒரு இதுல போய் ஏதாவது ஒரு காரியத்துல நாமினி கொடுக்குறீங்கன்னா, ரத்த சம்பந்தம் உடையவர்களை தான் நாமினி கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்? அப்போ எதுக்குன்னா அவங்கதான் அதுக்கு உரிமை, அங்கீகாரம். அப்போ இயேசு கிறிஸ்து எதுக்கு ரத்தம் சிந்தினார்னா, ரத்த சம்பந்தத்தை உண்டு பண்ணும்படி. ஹல்லேலூயா. அந்த ரத்தத்தை நமக்குள்ள கலக்கி நம்முடைய சரீரத்துல நம்முடைய ரத்தத்தோட இணைத்து. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. அவருடைய ரத்தத்தை நம்மளோட இணைச்சு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக, இயேசு கிறிஸ்துவை கொண்டும் பிதாவாகிய தேவனுடைய ஒரே பிறந்த குமாரன் நமக்கு ஷேர் பண்ணிட்டார். என்ன பண்ணிட்டாரு? ஷேர் பண்ணிட்டாரு. என்ன ஷேர் பண்ணது? கேலக்சிய, இந்த உலகத்தை இல்ல. நல்லா கேளுங்க, பைத்தியகாரத்தனமா நம்ம சிந்திச்சு ஏமாந்துட்டு இருக்கோம். சாத்தான் நம்மளை ஏமாத்தி வச்சிருக்கான். சாத்தானுக்கு நம்ம மேல ஏன் கோவம் தெரியுமா? நமக்கு கர்த்தர் என்ன பண்ண போறாரு? ஸ்டார்ஸ கொடுக்க போறாரு. ஹல்லேலூயா.
அவ்வளவு பெரிய நட்சத்திரத்தை ஆளும்படி கர்த்தர் உனக்கு கொடுக்க போறாரு. இது உண்மை, இது ஊர்ச்சிக்கும் அப்படின்னு நான் சொல்லல. நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சு கொள்ளுகிற அளவுக்கு புரிஞ்சு கொள்வீர்கள் நான் விசுவாசிக்கிறேன். இவர் தப்பான அதெல்லாம் சொல்லல. நான் இப்படிதான் அப்படிதான் சொன்னா இல்ல. ஆனா இதை வைத்து நான் கரெக்டாக பேசுகிறேன். ஆண்டவர் எதுபடி பாருங்க, இதுக்கு முன்னாடி ஒரு உலகம் இருந்தது, அது நன்றாவே நமக்கு தெரியும். அந்த உலகத்தை ஒரு அதிபதியை வைத்தார், அவரையும் நல்லா தெரியும். கரெக்ட், தெரியுமா தெரியாதா? அந்த உலகத்துக்கு ஒரு அதிபதி இருந்தானே இல்லையா? அந்த அதிபதி பேர் யாரு? லூசிபர். கேக்குதா கேட்கலையா? இதுக்கு முன்னாடி ஒரு உலகம் இருந்துச்சு, அந்த உலகத்துக்கு அதிபதி யாரு? லூசிபர். அப்ப அந்த லூசிபரை இன்னும் கர்த்தர் ஏன் விட்டு வச்சார்னா, அவன் எத்தனை கோடி வருஷமும் நல்லவனா இருந்தா நமக்கு தெரியும். ஏன்னா ஆண்டவர் என்ன சொல்றான்னா, உன்னிடத்தில் குறை கண்டுபிடிக்கும் நாள் மட்டும் உன் வழிகளில் பாருங்க எவ்வளவு அழுத்தமா, உத்தமனாயிருந்தாய். ஆண்டுடைய வாயில இருந்து என்ன வந்து? உத்தமனாயிருந்தாய். லூசிபரை குறிச்சு என்ன சொல்ல? உத்தமனாயிருந்தாய். லூசிபரே என்னப்பா இப்படிதான் பேசுறாரு ஆண்டவர். லூசிபர்னு திட்டல, என்ன மயங்கிட்ட பத்தியா? என்ன சொல்றாரு? மயங்கிட்ட பத்தியா? லூசிபரே மயங்கிட்ட பத்தியா? அழகு பாருங்க, ஒரு சின்ன வேதனை அதுல தெரியுது. அந்த வார்த்தைகளை படிக்கும் போது ஒரு சின்ன கலக்கம் ஆண்டுக்கு தெரியுது. ஆண்டவர் உன்னை தள்ளி விட்டாலும் ஆண்டுடைய அந்த வார்த்தைகளை பார்க்கும்போது ஒரு கலக்கம் அவருக்கு தெரியுது. என்ன கலக்கம் தெரியுது? மயங்கிட்ட பத்தியா? உன் அழகு உன்னை மயக்கிடுச்சா? சொல்றாரு ஆண்டு சார், உன் அழகு உன்னை மயக்கிடுச்சா? பாருங்க தேவ பிள்ளைகளே, சோ இப்படிப்பட்ட காரியங்கள், இனி இந்த மாதிரி காரியங்கள் நடக்காது. லூசிபரை விழ வச்சது யார் தெரியுமா? அவனோட கூட இருந்த தூதர்கள் தான். இன்னைக்கு ஊழியக்காரங்களை விளைவிக்கிறது யார் தெரியுமா? கூட இருக்கவங்க தான். கரெக்டா தப்பா? பெரிய ஊழியக்காரங்க வந்து நைஜீரியால போறாராம், அவர் பின்னாடி பிடிச்சிட்டு இது பிடிச்சா அப்படி இப்படி இல்ல அதெல்லாம் பண்ணிட்டு கீழே அதை விரிச்சு இது வரிச்சு அவரு நல்லாதான் வந்திருப்பாரு. ஆனா அவரை கீழே தள்ளுறது யாரு? நம்ம ஆட்கள் தான். ஒரே உயர்த்தி டமால் கீழே தள்ள ஊத்துட்டாரு. ஆர்த்தால தூக்குவோம். இதே போலதான் ஏமாச்சுக்கோ. தேவ பிள்ளைகளே, லூசிபரை குறிச்சு நான் பெருமை பாராட்டுறேன். நான் இவைகளை குறிச்சு கர்த்தர் எனக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். நாம் அதெல்லாமே அறிஞ்சு, நம்முடைய எதிராளியான சாத்தான் அவன் என்ன வல்லமையோட இருக்கான், என்ன அவனுக்கு கிடைச்சது, எதை இழந்தான். இன்னைக்கு பாருங்க, உலகத்துல இருக்க நல்ல ஊழியக்காரர்களே கீழே விளைவிக்கிறதுக்கு அவன் யூஸ் பண்ற ஆயுதம் என்ன தெரியுமா? அவனுக்கு யூஸ் பண்ணப்பட்ட ஆயுதம். அவனே தன் மேட்டிமையால் நான் உன்னதத்துக்கு ஏறுவேன், உன்னதமானவருக்கு மேல ஆகுவேன்னு சொல்லல. நல்ல கேளுங்க, எவ்ரி வேர்ட், ஒவ்வொரு வார்த்தை மேலாகவேன்னு சொல்லல. ஏன்னா மேலாகவேன்னு சொன்னா பைத்தியக்காரன். உன்னதமான யெகோவா தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு மேலாகவே. ஹல்லேலூயா. என் அருமை தேவ பிள்ளைகளே, என் அருமை ஆண்டவருடைய பிள்ளைகளே, சிந்திச்சு பாருங்க. இன்னைக்கு மேட்டிமை. இப்ப பாருங்க, இதே சாப்டரை என்ன பண்றான் லூசிபர்? இயேசு கிறிஸ்து மனுஷனா வந்துட்டாரு. அவர் தேவகுமாரனா இருந்தா கூட, தேவகுமாரனா இருந்தாலும் அவர் என்ன பண்ணாரு? மனுஷனாய் இந்த உலகத்துக்கு வந்தார். முன்னாடி வந்துருங்க, மனுஷனா இந்த உலகத்துக்கு வந்தார். அதனால ரொம்ப ஈஸியா ஒரு மனுஷனா தானே வந்துட்டாரு. பசி எடுக்கும், அப்புறம் அவருக்கு வேண்டிய மேன்மையை எல்லாமே என்கிட்ட தானே இருக்கு, உலகமே என்கிட்ட தானே இருக்கு. ஏன்னா ஆதாம் ஏவாள் கொடுத்துட்டாங்க, அதெல்லாம் உங்களுக்கு கொடுத்துரு, என் காலில் வந்துருங்க அப்படின்றாரு. யாரு? சாத்தான், லூசிபர். அப்ப ஆண்டு சொல்றாரு, என்ன சொல்றாரு? தேவனாய் கர்த்தருக்கே நீ மகிமை செலுத்துவாயாக. பாருங்க, ஒவ்வொரு வார்த்தையும் தேவ பிள்ளைகளே. இன்னைக்கு நான் ஏன் இதை குறித்து பேசுறேன்னா, உனக்கும் கர்த்தர் மேன்மை. ஏன் சாத்தான் கீழே தள்ள பாக்குறான்? ஏன் சாத்தான் கீழே தள்ள பாக்குறான்? உனக்கு ஒரு நட்சத்திரம் கிடைக்கூடாது, எனக்கு கிடைக்காது. ஏங்க, சாத்தானுடைய பேர் என்ன சொல்லுங்க? சாத்தானுடைய பேர் என்ன சொல்லுங்க? விடிவெளி நட்சத்திரம். கேக்குறீங்களா? கேட்கலையா? இஸ் a star.
அவன் பேரே ஸ்டார், அவனே நட்சத்திரம். நான் பாஸ்டர் இன்னைக்கு கிறிஸ்துமஸ் ஆராதனைக்கு இல்லைங்க, இதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கொள்ளுங்க. ஆராதிச்சுட்டு குதிச்சு ஆடிக்கிட்டு நல்லா டான்ஸ் ஆடிட்டு வெரி குட், இட்ஸ் ஆல் குட். அதனாலதான் நீங்க இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறீங்க. அவன் சொல்லுங்க, ஆராதனை இருக்கிற வரைக்கும் இன்னைக்கு இருக்கிறீங்க, பாதுகாப்பா இருக்கும். ஏன்னா எந்த பிசாசன் ஆயுதங்களும் உங்களுக்கு தொட முடியாது. ஏன்னா கர்த்தரை துதிக்கிற துதி உங்களுக்குள்ள இருக்கு. ஆமென். அதனால பிசாசனால உங்களை தொட முடியல. ஆனா இவைகள் எல்லாம் நீங்க அறிஞ்சுக்கணும். இதெல்லாம் ரொம்ப திங்க் பண்ணி இது சொல்லலாமா வேண்டாமா, சொல்லலாமா வேண்டாமா, அப்பதான் யோசித்து, ஆண்டவரே எவ்வளவு பெரிய காரியத்தை நீங்க எங்களுக்கு செய்ய போறீங்க ஆண்டவரே. அற்ப வாழ்வை நித்திய வாழ்வு என்ற தற்பரன் தயவை, அவர் தயவு என்னது? நட்சத்திரத்தை உனக்கு கொடுக்கும்படி. அற்ப வாழ்வை நித்திய வாழ்வு என்ற தற்பர தயவை தள்ளிடலாம். பிள்ளைகளே, இந்த உலகம் நமக்கு நிரந்தரம் இல்லை. நிரந்தரமான உலகத்தில் நாம் வாழல. நாம் வேஷமாய் இருக்கக்கூடாது. நம்மளால இயன்ற மட்டும் உண்மையா இருக்க வேண்டும். நம்ம எவ்வளவு உண்மையா இருக்கமோ அவ்வளவு அதிகமாய் கர்த்தர் நமக்கு ஆளுகிற சக்தியை கொடுப்பார். அப்புறம் நல்லா கேளுங்க, நிறைய காரியங்களை குறித்து நான் என்னுடைய மனதில் இருக்கிறது சொல்லுகிறேன். எனக்கு நிறைய பேரை தெரியும், பிராமின்ஸ் நிறைய பேர் எனக்கு தெரியும். எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருக்காங்க, வயதானவர்கள். அவங்களுக்கு வீடெல்லாம் கட்டி கொடுத்துருக்கேன். என்னுடைய பிசினஸ்ல வீடெல்லாம் கட்டி, ஒரு பை சொல்ல மாட்டாங்க, யாரும் ஏமாத்த மாட்டாங்க, உண்மையா இருப்பாங்க, ஸ்டீல் பண்ண மாட்டாங்க, திருட மாட்டாங்க. நான் ஆண்டுகிட்ட சொல்லுவேன், ஆண்டவரே இவ்வளவு ரட்சிக்கப்பட்ட எவ்வளவு நல்லா இருக்கு ஆண்டவரே, இவ்வளவு நல்லவங்களா இருக்காங்களே, நான் இவ்வளவு நல்லவங்களா கிறிஸ்தவர்கள் கூட பார்க்கலையே, இப்படிப்பட்டவர்கள் நல்லவர்களா இருக்கிறாங்களே, இவங்க ரட்சிக்கப்பட்டா நல்லா இருக்குமேன்னு சொல்லி ஆண்டிடத்துல கேட்டதுண்டு. ஆனா அவர்களை குறித்து கூட நான் சொல்லக்கூடாது. ஆனா சில காரியங்கள் இருக்கு, அதை குறித்து நான் இப்ப பேசுவதற்கு இல்லை. ஆனா அவர்களுக்கு கூட ஒரு உலகத்தை கர்த்தர் வைத்திருந்தாலும் வைத்திருக்கலாம், நல்லவர்கள். ஆனா இந்த நட்சத்திரம் உனக்கு உரியதா இருக்கிறது. அந்த நட்சத்திரத்தை நீ இழந்து போக கூடாது. அந்த நட்சத்திரத்தை ஆளுகிற அதிகாரத்தையும் வல்லமையும் கர்த்தர் உனக்கு கொடுக்க ஆயத்தமா இருக்கிறார். உனக்காக ஒரு ஸ்தலத்தை நான் ஏற்படுத்துவேன்னா அந்த நட்சத்திரத்தை எவ்வளவு அழகா கட்டுறாரோ தெரியல. அந்த நட்சத்திரத்தை எவ்வளவு அழகா பியூட்டிஃபுல்லா கட்டுறாரோ நமக்கு தெரியல. அவ்வளவு சூப்பரா இருக்கும். நீ அங்க கால் வச்சுன, ஐயோ ஆண்டவரே இப்படிப்பட்ட பாக்கியத்தை எனக்கு கொடுத்தீங்களேன்னு சொல்லி, பாக்கியமான சேவையிதே பாதம் பணிந்தே செய்திடுவேன், ஆயுள் முடியும் வரை, கிறிஸ்து வருகை வரை, அன்பின் மனத்தாழ்மை உண்மையும் காத்து ஆண்டவரை அடைவேன். அதை தீரே இயேசுவே அன்போடு என்னை அதை தீரே ஆண்டவ சேவை ஆண்டவ சேவையிலே மாறிப்பேனே. ஹல்லேலூயா. வருகிற வருஷத்தை குறித்து கூட நான் சொல்லியிருக்கிறேன். இது நான் சொன்னேன் அப்படின்னு நீங்க நினைச்சிட கூடாது. என் மனதுல தோன்றுகிறதாய் இருக்கிறதை குறித்து தான் நான் சொல்ல முடியும். இது என் மனதுல உறுதியாய் கர்த்தர் பேசிக்கொண்டிருக்கிறதை குறித்து தான் நான் சொல்லுகிறேன். ஒவ்வொரு வார்த்தையும் கேர்ஃபுல்லா எடுத்துங்க. ரெக்கார்ட் கூட பண்றோம். கரெக்டா கிளாரிட்டியா கேக்குதான்னு பாத்தீங்கன்னா அப்பப்போ இங்க பாருங்க, ரெக்கார்டும் பண்றோம். எதுக்கு சொல்றேன்னா, வார்த்தை மிஸ்டேக்கா நான் பேசக்கூடாது. தேவ பிள்ளைகளே, நான் என்னத்தை குறிச்சு சொல்ல போறேன், என்ன சொன்னேன் இப்போ 2026 குறிச்சு. இந்த நவம்பர் மாதத்திலிருந்து
ஒவ்வொரு பவர் வேர்ட் ரெக்கார்ட் பண்றேன். பவர் வேர்ட் ரெக்கார்ட் பண்ணும் போது முன்கூட்டியே ஒரு 5, 6 இல்ல 7, 8 கூட ரெக்கார்ட் பண்ணுவேன். அப்போ ஆண்டவர் இந்த 2026 அப்படி பேசிட்டே 2026 வந்தது. இந்த 2026 அப்படியே ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாரு. அப்ப என்ன அறியாமையே நான் பேச ஆரம்பிச்சேன். 2026 அப்ப நான் யோசித்தேன், என்ன 2026. அப்புறம் சடனா ஒரு நாள் என்ன அறியாம வருகிற வார்த்தைகள், நான் அதை யோசித்து வருகிற வார்த்தைகள் அல்ல, நைட்டு சிந்திச்சு பண்ணுகிற வார்த்தைகள் அல்ல, அறியாம வருகிற வார்த்தை என்னன்னா, இந்த 2026 போல இது வரைக்கும் வாழ்நாள் எல்லாம் ஒரு வருஷத்தை நீங்க கண்டிருக்க மாட்டீங்க. இனி வரப்போகிற நாட்கள்ல காணவே மாட்டீங்க. இந்த 2026 தான் the most blessed year for the people who trust in the Lord. இந்த 2026 நல்ல கேளுங்க, என்ன சொல்றேன், யாருக்கு? கர்த்தரை நம்புகிற மனுஷனுக்கு. நான் எல்லாருக்கும் சொன்னா என்ன பாஸ்டர் அப்ப அங்காச்சிங்க, அதெல்லாம் நான் சொல்லல, நான் கரெக்டா சொல்றேன். ஏன்னா உலகத்துல நடக்கிற காரியங்கள் எல்லாம் நமக்கு தெரியும். பூமி அச்சுவது, ஜனங்க சாகுறாங்க, அது பண்றாங்க. ஒருத்தர் பேசுறாரு, நேற்று ஒரு செய்தி கேட்கிறேன், இந்த 2026 ஆண்டவர் இரக்கமா இருப்பார் நீங்க நினைக்காதீங்க, இரக்கமே இல்லாம இருக்கிற நாட்கள். அப்ப யோசித்தேன், என்ன ஆண்டவரே மாத்தி சொல்றாரு, நீ இரக்கம் இல்லாதவரா? இரக்கமும் உருக்கமும் என்னைக்கு வரைக்கும்? இயேசு கிறிஸ்துவின் வருகை நாள் வரைக்கும். ஜோஷமால ஒருத்தங்க சொன்னாங்க என்கிட்ட, பெரிய மூப்பர் அவரு. அப்போ நான் பைபிள்ல தான் சண்டை போடுவேன், சும்மாலாம் சண்டை போடுவேன். பைபிள்ல இருந்து நான் சண்டை போடுறேன். அவங்க சொன்னாங்க அற்புத அடையாளங்கள்லாம் கிடையாதுங்க இப்போ. அப்ப பைபிள்ல இருந்து கொரிந்தியர்ல எடுத்து படிக்கிறேன். அவர்கள் வருகை நாள் மட்டும் பரிசுத்த ஆவியினுடைய கிரியைகள் இருக்கும். ஹல்லேலூயா. அற்புத அடையாளங்கள் யார் செய்றா? பாஸ்டர் செய்யல. யாரு செய்யல? யார் செய்றா? பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. அப்ப பரிசுத்த ஆவியானவர் இங்க இருக்கிற வரைக்கும் என்ன இருக்கும்? இரக்கம் இருக்கும். பரிசுத்த ஆவியானவர் இருக்கிற வரைக்கும் கிருபையின் காலம். இந்த காலம், அந்த காலம், இந்த காலம், அந்த காலம். இந்த என்ன காலம்? நீங்க 1000 பாவம் செஞ்சுட்டு அந்த இடத்துல உணர்ந்து என்ன மன்னியும் சொன்னா, உணர்ந்து, நல்ல கேளுங்க, உணர்ந்து என்னை மன்னிப்பார். கிருபையின் காலம். இரக்கம் இல்லாம இருக்கவே மாட்டாரே, இரக்கத்தின் தேவன் அவர். ஹல்லேலூயா. அந்த கிருபையின் நாள் மட்டும். அதுக்காக நீங்க போயிட்டு பாவம் செய்யுங்கன்னு சொல்றதுக்கு இல்ல. நீங்க உணர்ந்து நான் செய்தது தவறு. ஆனா இந்த 2026 போல ஒரு உங்களுக்கு கிடைக்க போகிற காரியங்கள், பெற்றுக்கொள்ள போகிற காரியங்கள் இது வரைக்கும் இல்ல, இனி இருக்காது. ஏன்னா இனி இருக்காதுன்னா அதுக்கு பிறகு something is going to happen. அது நமக்கு கத்த சொல்ல, நான் தீர்க்கதரிசனமா சொல்லல, அதுக்கு பிறகு எனக்கு தெரியாது. ஆனா இந்த 2026 போல உங்க லைஃப் நீ பிறந்த நாள்ல இருந்து நடக்காத அற்புதங்களை இந்த 2026 உனக்கு முன்பாக வந்திருக்கும். உனக்கு முன்பாக வந்து அத்தனையே நீங்க பெற்றுக்கொள்ள வேண்டியது only 2026. ஆனாதான் ரொம்ப உன்னிப்பா இதை குறிச்சு நான் அழுத்தமா சொல்றேன். சில பேருக்கு விசுவாசிக்கிறவங்க செயல்படுவாங்க. நல்லா கேளுங்க, விசுவாசிக்க என்ன பண்ணுவாங்க? என்ன அதனால நஷ்டம் வந்தாலும் அந்த நாளுக்காக செயல்படுவாங்க விசுவாசிக்கிறவங்க. விசுவாசிக்காத அப்படின்னு போறவங்களுக்கு அப்படியே போயிடும். ஆனா நான் நம்புகிறவர், நாம் நம்புகிற தேவன் நம்மை கைவிட மாட்டார். யாரை கைவிட மாட்டார்? நம்புகிறவர்களை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. நம்பி வா இயேசுவை. அந்த பாட்டு அப்படிதான், நான் தான் மாத்திட்டேன். நம்புவேன் இயேசுவை, நம்பி வா இயேசுவை, நம்பி வா இயேசுவை. காக்கும் கரங்கள் கொண்டனது,
நம்பி வா இயேசுவை, நம்பி வா இயேசுவை, நம்பி வா இயேசுவை. ஹல்லேலூயா. பாட்டு யாரோ கட்டினாங்க, நம்பி வான்னு தான் கட்டினாங்க. ஆனா எனக்கு நம்பி வான்னு சொல்றது நம்ம நம்பிட்டோம். அதனாலதான் நான் எப்படி மாத்தினேன். இதை பார்த்து அப்படியே நிறைய பேர் காப்பி அடிச்சு நம்புவேன் தான் போடுவாங்க. நம்புவேன் இயேசுவை, நம்புவேன். உங்களை இல்லாம யார நான் நம்புவேன்? நம்புவேன் இயேசுவை, நம்புவேன். இது வரைக்கும் அத்திமரம் சில காலங்கள் இலை உதிர காலத்துல இலையெல்லாம் கொட்டி போய் ஒரு கூட இலை கூட இல்லாம இருக்கும். வெத்தில கூட ஒரு மரம் அப்படிதான் இருக்கும். அந்த வின்டர் சீசன் வந்தோன்னா ஃபுல்லா விழுந்துடும். ஒரு நாள் நான் பயந்துட்டேன், ஐயோ இந்த மரம் செத்து போயிடுச்சா, ரொம்ப நாள் ஆச்சு, இலையே உடலையே, அவ்வளவுதான் போயிடுச்சா, ரொம்ப நாள் ஆச்சு, கொஞ்சம் ஒரு இலை கூட காணுமே அப்படின்னு சொல்லி அப்படியே சொன்னா அந்த காலங்கள் மாறின உடனே மாத கணக்காச்சு, அப்படியே இலை விட்டுச்சு. இலை விட்டு அழகாய் திருப்பியும் அழகாய் மாறிடுச்சு. இந்த முன்னாடி இருக்கிற அந்த மரம். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன். ஒருவேளை இந்த வருஷம் வரைக்கும் விடாமல் ஆட்டு மந்தை முதல சாரம் அத்திமர தொல்லில் விடாமல் ஆட்டு மந்தை முதல சாரம் கர்த்தருக்கு காத்திருப்போம், கர்த்தருக்கு காத்திருப்போம், கர்த்தருக்கு காத்திருப்போம், வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு அப்ப உங்களுடைய வருஷம் என்னது? இவ்வளவு வாக்குத்தத்தங்களை எழுதி வச்சுக்கலாம். நான் என்னத்தை சொல்றது? நான் இந்த வருஷம் யாராவது ஒருத்தர் வச்சு நான் ரெடி பண்ண போறேன். எல்லா வாக்குத்தத்தையும் கொடுங்க. கர்த்தர் கொடுத்த அத்தனை வாக்குத்தத்தங்களை என்ன கொடுங்க. என் வேர் தண்ணீர்களின் ஓரமாய் படர்ந்தது எழுதி, என் காத்திருப்பு முடிந்தது எழுதி கொடுங்க. அப்புறம் என்னது? விடிக்காலத்துக்கு காத்திருக்கிற சமக்காரனை பார்க்கலாம் என் ஆத்மா. கர்த்தர் கொடுத்த எல்லா வாக்குத்தத்தங்களும் வச்சுட்டு ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள், எண்ணி முடியாத அதிசயங்கள் அவர் செய்வார் கொள்ள, செய்தார் கொள்ள செய்கிறார். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. எல்லாத்தையும் போட்டு அப்புறம் கடைசியா இந்த வருஷத்தின் வாக்குத்தத்தம், என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணி என் மகிமை அமர்ந்திராமல் எப்பொழுதும் கீர்த்தனம் பண்ணும்படி என் ரட்டை களைத்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை கட்டுவார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? இது நடக்குமா நடக்காதா? இது நடக்குமா நடக்காதா? நடந்துருச்சு. இன்னும் 5 நாள் தான் இருக்கு. இன்னும் 5-6 நாள் தான் இருக்கு. எதுக்கு? வெற்றிக்கு. ஹல்லேலூயா. நியூ இயர்க்கு இல்ல, வெற்றிக்கு. நமக்கு ஒரு புதிய வருஷம், நமக்கு ஒரு புதிய வல்லமை. மகிழ்ந்து களி கூறு மகனே, பயம் வேண்டாம்,
மகிழ்ந்து களிக்கூறு. மகளே பயம் வேண்டாம், ஆண்டவரேசு முன்னடுவில் பெரிய காரியம். ஹல்லேலூயா. தமிழ்ல என்ன போட்டிருக்கு? மகிழ்ந்து களிக்கூறு, சேனையில் கர்த்தர் உங்கள் நடுவில் செய்வார் போட்டிருக்கு. இங்கிலீஷ்ல என்ன போட்டிருக்கு படிங்க. Fear not. சொல்லுங்க, எடுங்க படிங்க. For the Lord has done great things. செய்வான் போட்டிருக்கு தமிழ்ல, இங்கிலீஷ்ல செய்தார், தெலுங்குல கூட செய்தார் தான் போட்டிருக்கு. Correct translation. For the Lord has done great things. Amen. So this 2026, in the 2026, the Lord has done great things. Amen. And I shall be glad in the Lord. Amen. நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். சேனைகளின் கர்த்தர் என் நடுவில் பெரிய காரியங்களை செய்வார்ல, செய்தார். Amen. அது நடந்துருச்சு, வந்துருச்சு, கிட்ட வந்துருச்சு. இன்னும் 6 நாளிலே கர்த்தருடைய வல்லமை நிறைந்து கர்த்தருடைய கரம் என் மேல் வந்து நிற்கும். இனி உன்னை கொள்ளையிட்ட ஜனங்களின் மத்தியிலே அவர்கள் உன்னை கொள்ளையிடாதபடி நான் அவர்களுடைய கால்களை உடைத்து அவர்களுடைய பற்களை நொறுக்கி அவர்களை காற்றை போல பறக்கடித்து உன்னிடத்தில் அவர்கள் நெருங்கக்கூடாதபடி நான் செய்வேன் என்று கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார். உன் மேல் கர்த்தருடைய கரம் வைக்கப்பட்டிருக்கிறது. அதனால் உன் சத்துருக்கள் ஓடி மறைந்து கொள்வார்கள். ஏன் மறைந்து கொள்ள வேண்டும் என்றால், கர்த்தருடைய கோபாக்கனின் கண்கள் அவர்களுக்கு விரோதமாக வரக்கூடாதபடி பயம் வரும். அதனால் ஓடி போய் தங்களை மறைத்து கொள்வார்கள். எவ்வளவு தூரம் மறைத்து கொண்டாலும் உனக்கு விரோதமாக எழும்பின ஆயுதங்களை கர்த்தர் முறியடித்து நொறுக்கி ஒன்றுமில்லாமல் போடுவார் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். கர்த்தருடைய கரம் உன்மேல் வைக்கப்பட்டிருக்கிறது. அதை கர்த்தர் எடுக்க மாட்டார். ஏன் தெரியுமா? அவர் சொன்னார், அதை செய்வார். நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார். இந்த 2006 முழுவதும், 2026 முழுவதும் கர்த்தருடைய ஆவியானுடைய வல்லமையில நிறைந்து கர்த்தர் எனக்கு கொடுக்க போகிற எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் நான் சுதந்திரத்தை கொள்ளுவேன். நான் குறுகி போவதில்லை. நான் எப்படி போவேன்? நாளுக்கு நாள் தாவீது விருத்தி அடைந்தது போல் நானும் விருத்தி அடைவேன். என்னுடைய எல்லைகள் எல்லாம் விருத்தி அடையும். இங்க மாத்திரமில்லை, வேதம் சொல்லுகிறது. சீமோன் கேட்கிறாரு, எங்களுக்கு நீங்க என்ன கொடுப்பீங்க? இம்மையிலும் மறுமையிலும் 100 அத்தனையான ஆசீர்வாதங்களை நான் உங்களுக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் சொன்னார். அதை செய்யாமல் இருப்பாரா? என் தேவன் பெரியவர், என் தேவன் நல்லவர், என் தேவன் வல்லவர், பெரிய காரியங்களை செய்கிற ஆண்டவராக கர்த்தராய் இருக்கிறார். சகலமும் எனக்காக நன்மையாய் மாற்றுவார். எல்லாம் எனக்காக நன்மையாய் மாறும். சகலமும் எனக்காக நன்மையாய் மாற்றுவார். எல்லாம் எனக்காக நன்மையாய் மாறுமே. காக்கும் தேவனேசு என்னை காத்து நடத்திடுவார். தாங்கும் தேவனேசு வாக்கு தத்தம் செய்தவர் என்னோடு இருந்து வாக்கு தத்தங்களை நிறைவேற்றி மகிழ்வார். வாக்கு தத்தம் செய்தவர் என்னோடு இருப்பார். வாக்கு தத்தம் செய்து என்னோடு இருப்பாரே. கமான், தாங்கும் தேவனேசு, காக்கும் தேவனேசு உன்னை சகலமும் எனக்காக நன்மையாய் மாற்றுவார்.
எல்லாம் எனக்காக. Come on. சொல்லுங்க சொல்லுங்க. பிசாசு ஓடி போய் மறைந்து கொள்வான். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. நன்மையாய் மாறுவே. சகலமும் எனக்காக நன்மையாய் மாற்றுவார். எல்லாம் எனக்காக. நீங்க சொன்ன வல்லமை இந்த வருடத்திலே நாங்கள் காண்போமே. உங்க மகிமையை நீங்க சொன்ன வார்த்தை எங்க வாழ்க்கையில் நிறைவேறுமே. உங்களின் மகிமை யாக்கோபே உன் குடாரமும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகாயிருக்கிறது. நீ என் கண்களுக்கு முன்பாக அழகாயிருக்கிறாய். யாக்கோபு என்கிற இன்று நீ இஸ்ரவேலாயிருக்கிறாய். உன் சிரசின் மேல் கர்த்தராகிய தேவனுடைய கரம் அமர்ந்திருக்கிறது. இஸ்ரவேலே, நீ இஸ்ரவேலன். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் நீ இஸ்ரவேலனாய் மாறி இருக்கிறாய். உன்மேல் நான் அசைவாடி கொண்டிருக்கிறேன். அன்று ஜலத்தின் மேல் அசைவாடின கர்த்தர் இன்று நம்மேல் அசைவாடும்படி வந்திருக்கிறார். ஏனென்றால் நம்மை செதுக்க, நம்மை சரி செய்ய, எப்படி பூமியை சரி செஞ்சாரோ அதே போல நமக்குள்ள இருக்கிற இருளை நீக்கி வெளிச்சத்தை கொண்டு வந்து நமக்குள் எல்லாவற்றையும் ஆஸ்வதிக்கும்படி, ஆதாமை ஆஸ்வதித்த கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும்படி அவருடைய கரத்தை நீட்டுகிறார். இந்த நாட்களிலே தீர்க்கதரிசிகளுடைய சத்தம் அழிவை குறித்து பேசலாம். ஆனா எங்களுடைய தேவனாகிய கர்த்தருடைய ஆவியானவர் மற்ற காரியங்களை குறித்து பேசாமல் நம்முடைய வாழ்க்கையில் நடக்க போகிற எல்லா காரியங்களிலும் நாம் உயர்ந்திருக்கும்படி 2026 கர்த்தர் செய்ய போகிற மகிமையான காரியங்களை குறித்து பேசுகிறார். அவர் மகிமையை குறித்து மாத்திரம் இப்பொழுது பேசுகிறார். அழிவை குறித்து அல்ல. உனக்கு அதை தெரிய வேண்டாம். நீ அதை பார்க்க வேண்டாம். உன் கண்கள் அதை காணாது. நான் உன்னை மறைத்துக் கொள்வேன். தீங்கை காணாதபடி உன் கண்களை நான் மறைத்துக் கொள்வேன். ஏனென்றால் நீ எனக்காக காத்திருந்தாய். நீ எனக்காக காத்திருந்தாய். வாலிபர் இடறி விழுவார்கள். ஆனா கர்த்தருக்கு காத்திருக்கிற நீ புது பலன் அடைவாய். கழுகு போல எழும்புவாய். உயர எழும்புவாய். கர்த்தராகிய நான் சொன்ன வார்த்தையை உன் வாழ்க்கையில் நிறைவேறுகிற நேரம் வந்தது. இதோ நீ உயர்ந்த இடங்களில் நடப்பாய். இதோ உன்னை பார்க்கும் போது அவர்கள் கண்களை ஏறெடுத்து உன்னை பார்க்க வேண்டும். ஏன்னா நீ உயரத்தில் இருக்கிறாய். உயர காரியங்களை கர்த்தருடன் கொடுக்க போகிறார். ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை கர்த்தருடன் கொடுக்க போகிறார். மகிமையானவைகளை கர்த்தருடன் கொடுக்க போகிறாய். ஹல்லேலூயா. நீ இழந்தது ஒன்றுதான், இன்னொரு நினைக்காத ஒன்றுதான். ஆனா உனக்கு கிடைக்க போகிறது 1000. நீ இழந்தது ஒன்று, நீ பெற்றுக்கொள்ள போகிறது 1000 மடங்கு உன்னை நான் பெருக பண்ணுவேன். கர்த்தருடைய வார்த்தை பொய்யா? ஆபிரகாமுக்கு சொன்னதை பூமியில நிறைவேற்றினார். ஆபிரகாமுக்கு மறுபடியும் ஆவிக்குரிய தனமாய் சொன்ன வார்த்தைகளை கர்த்தர் நட்சத்திரங்கள் மூலமாக நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். உங்களை நான் அறிவேன். உங்க இருதயத்தில் இருக்கிறத நான் அறிவேன். ஏனென்றால் நீர் கர்த்தருடையவர், அந்த கர்த்தர் உம்முடையவர். ஆனா நீங்க எங்களுடையவர். அதனால் உங்களுடைய கர்த்தர் எங்களுடையவர். உங்களுக்குள்ள இருக்கிறதை நான் அறிவேன். உங்களுக்குள்ள இருக்கிற சிந்தையை நான் அறிவேன். ஏனென்றால் நீர் ஒரு காரியத்தை மறைக்கிற ஆண்டவர் அல்ல. தேவாதி தேவனாகிய ரட்சகர். விளம்பினதை நான் சொல்லுகிறேன். பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது. கர்த்தர் வருகிறார். உன்னை பார்த்து யாக்கோபை இருந்தாய் நீ, இன்று உன்னை நான் இஸ்ரவேலனாக மாற்றுகிறேன். நீ உயரிடங்களிலே நடந்தாய். நீ அநேக காரியங்களை சகித்தாய். அப்பொழுது நீ துக்கப்பட்டாய், நீ வேதனைப்பட்டாய், உன் கண்களில் கண்ணீர் வந்தது. ஆனாலும் அதை பார்த்தும் நான் அமைதியா இருந்தேன். ஏன்னா உன் கண்களில் நீர்
உனக்கு சந்தோஷத்தை வரக்கூடியது என்று நீ அறியவில்லை, நானும் அறிந்திருந்தேன். ஆனால் உனக்கு சந்தோஷம் வரும்படி, நீ காத்திருக்கும்படி நான் செய்தேன். இப்பொழுது சந்தோஷம் உன்னை தேடி வருகிறது. அதை பார்க்கும் போது நீ உன்னை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறதை காட்டிலும் நான் உன்னை பார்த்து மகிழ்ச்சி அடைவேன். ஏனென்றால் என்னுடைய பிள்ளை சந்தோஷத்தை அலங்கரித்துக் கொண்டது. துக்க நாட்கள் முடிந்தது. ஹல்லேலூயா. இஸ்ரவேலின் நான் இஸ்ரவேலன், ஆவிக்குரிய இஸ்ரவேலன், ஆவிக்குரிய யூதனே, ஆவிக்குரிய யூத ஸ்திரீ, ஆவிக்குரிய யூதனே, ஆவிக்குரிய யூத ஸ்திரீ. இஸ்ரவேலன், 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 நான் இஸ்ரவேலன், இஸ்ரவேலன், இஸ்ரவேலன். கடைசி காலங்களில் எழும்பும் கர்த்தரின் கடைசி நாட்களில் எழும்பும் கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள் கர்த்தரின் மகிமையை குறைத்து பாடி 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 மகிழ்வார்கள். கர்த்தரின் மகிமை குறைத்து பாடி பாடி மகிழ்வார்கள். இஸ்ரவேலன், நீ இஸ்ரவேலன், ஆவிக்குரிய இஸ்ரவேலன், ஆவிக்குரிய யூதனே, ஆவிக்குரிய யூத ஸ்திரீ, ஆவிக்குரிய யூதனே, ஆவிக்குரிய யூத ஸ்திரீ. இஸ்ரவேலன், 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 நான் இஸ்ரவேலன், இஸ்ரவேலன், இஸ்ரவேலன். மலைகளின் மேல் ஏறி செல்லுவேன், சாத்தானை கீழே தள்ளுவேன். மலைகளின் மேல் ஏறி செல்லுவேன், சாத்தானை கீழே தள்ளுவேன். கர்த்தரின் சேனை வீரன் நானே, கர்த்தரின் ஆவி எனக்குள்ளே, கர்த்தரின் சேனை வீரன் நானே, கர்த்தரின் ஆவி எனக்குள்ளே. இஸ்ரவேலன், 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 நான் இஸ்ரவேலன், இஸ்ரவேலன், இஸ்ரவேலன். பட்டயத்தோடும் ஈட்டியோடும் வருகிறார், நீ நிந்தித்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறேன். நீ பட்டயத்தோட ஈட்டியோட வருகிறாய், நீ நிந்தித்த இஸ்ரவேலின் தேவனாகிய நாமத்தில் நான் இங்கே வந்து நிற்கிறேன். கர்த்தரோ எனக்காய் யுத்தம் செய்வார், நான் இங்கே வந்து நின்று நிற்கிறேன். கர்த்தரோ எனக்கு யுத்தம் செய்வார். சொல்லுங்க சொல்லுங்க. ஆவிக்குரிய ஆவிக்குரிய யூதனே, 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 யூத ஸ்திரீயே, யூத ஸ்திரீயே, யூதனே. ஆமென். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமென். இந்த பாடலை கர்த்தர் நமக்கு கொடுத்தாரு. அதுக்கு பிறகுதான் ஏற்காடு கொண்டு போய் சாத்தானின் வல்லமைகளை முறியடிக்கும்படி கர்த்தர் கிருபை செய்தார். ஏன்னா கர்த்தர் நம்ம இஸ்ரவேலனாக மாற்றி இருக்கிறார். நீங்களா இன்னைக்கு கிறிஸ்துமஸ் நாளை கொண்டாடுகிற நீங்க ஒன்று தெரிஞ்சுக்கொள்ளுங்க, இயேசு கிறிஸ்து எதுக்காக பிறந்தாருன்னா
உன்னை யூத ஸ்திரியாக மாற்றும்படி, இஸ்ரவேலனாய் உன்னை மாற்றும்படி, உன்னை அபிஷேகிக்க, அவருடைய ரத்தத்தினால் ரத்த சம்பந்தம் உடையவர்களாய் உன்னை மாற்றினார். இந்த உலகத்துல உயர்ந்த ஜாதி என்று சொல்லப்படுகிற ஜாதி யூதர்கள், அவர்களோட உன்னை இணைச்சாரு. உலகம் வேணா உன்னை ஏதோ சொல்லி நீ இது அது இதுன்னு சொல்லலாம். ஆனா கர்த்தரோ எல்லாரை காட்டிலும் உகந்த ஜாதியாய் உன்னை தெரிந்து கொண்டார். உன் மேல இருக்கிற அபிஷேகம் வல்லமை நிறைந்த அபிஷேகம். நீயும் பரிசுத்த ஜாதி எனப்படுவாய். கர்த்தரால் நீ தெரிந்து கொள்ளப்பட்டவள். அதனால் வேண்டாத வார்த்தைகள் உன் வாயிலில் நுழையாதபடி ஜாக்கிரதையா இருந்து கொள். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்திலே இதை தீவிரமாய் செய்து முடிப்பேன் என்று சொன்ன தேவன் அதை செய்து முடிக்கும்படி, உனக்கு சந்தோஷம் மகிழ்ச்சி உண்டாகும்படி அவர் இன்னும் கொஞ்ச நாட்களிலே அவருடைய வல்லமையை உன் கண்கள் காணும்படி செய்வார். கர்த்தாவே, நாங்கள் உம்மால் மறக்கப்படுவதில்லை. வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள். Come on, play. உந்த தயவால் என்னை மறவா இயேசுநாதா. எனக்கு நீங்க செய்ய போகும் காரியம் என்னிடம் சீக்கிரம் நீங்க வந்து எனக்கு தந்திடுவே. எனக்கு நீங்க செய்ய போகிற காரியம் சீக்கிரம் என்னிடம் வந்து எனக்கு நீங்க செய்திடுவே. தேசமே நீ பயப்படாதே, மகிழ்ந்து மகிழ்ந்து களி கூறு. தேசமே நீ பயப்படாதே, மகிழ்ந்து மகிழ்ந்து களி கூறு. உனக்காயா பயம் செய்து முடித்து உன்னை நிலையில் நிறுத்தி உன்னை ஆசீர்வதித்து அபிஷேகிப்பேன். விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் நமக்கு இப்படிப்பட்ட அதிசயங்களை கர்த்தர் செய்து முடிக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய கர்த்தர் நீ சொன்னதை அவர் செய்து முடிப்பார். ஆமென். விசுவாசிக்கிறீர்களா? நம்புகிறீர்களா? கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. சகலத்தையும் அவர் நமக்கு நன்மையாய் செய்து முடிக்க வல்லவராய் இருக்கிறார். உங்களுடைய துக்க நாட்கள் எல்லாம் முடிந்தது. காத்திருங்க, இன்னும் கொஞ்ச நாள் தான். அபரிதமான ஆசீர்வாதங்களால் கர்த்தர் உங்களை நிரப்புவார். சில பேர் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டுறாங்க. ஆனா நமக்கு மாணிக்கம் எது மண் எதுன்னு கண்டுபிடிக்கிற பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அவர் நினைச்சு பார்க்க முடியாத அற்புதங்களை அவர் செய்வார் என்று நான் விசுவாசிக்கிறேன். அதனால்தான் இப்படி அதிகமா அவர் சொல்றாரு.
அதனால என்ன செய்யறாரு, என்ன செய்ய போறாருன்ட்டு எனக்கு தெரியாது. ஆனா அவர் நினைச்சு பார்க்க முடியாத, நாம் நினைச்சு பார்க்க, அவரால் எல்லாம் நினைச்சு பார்க்க முடியும். நாம் நினைச்சு பார்க்க முடியாத, நான் அறியாததும் என் மைண்டுக்கு எட்டாததும் மன பெரிய காரியங்களை எனக்கு செய்திடுவார். வாழ்க்கைலாம் நம்பிக்கை இல்லாம இருக்கு நீங்க நினைக்கிறீங்களா? நம்பிக்கை இல்லா நிலையானதோ நீங்க சொல்லுகிறது எனக்கு புரியலையோ. நம்பிக்கை இல்லா நிலையானதோ நான் சொல்லுகிறது உனக்கு புரியலையோ. புரியலனா பரவாயில்லை, கர்த்தர் செய்ய போகிற காரியம் நிச்சயமே. கர்த்தர் செய்ய போகிற காரியம் நிச்சயம். எனக்குள்ளே இருக்கின்ற இயேசு நான் அறியாததும் எனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். நான் அறியாததும் எனக்கு எட்டாததுமான சோர்ந்து நான் போகையிலே கர்த்தரின் கரத்தை பிடித்து கொண்டார். சோர்ந்து நான் போகையில கர்த்தரின் கரத்தை பிடித்து கொண்டார். இன்னும் கொஞ்ச நாட்கள் நான் உண்டு வா என்று கரங்களை பிடித்து செல்கிறார். சீக்கிரம் புதிய அபிஷேகத்துக்குள் எனக்குள்ளே அவன் நான் அறியாததும் எனக்கு எட்டாததும் நான் அறியாததும் எனக்கு ஹல்லேலூயா சொல்லுங்க. இந்த 2026ல ஆண்டவர் என்ன செய்வார், என்ன செய்ய போறாருன்னு எனக்கு தெரியாது, எனக்கு நிச்சயமா தெரியாது. ஆனா நமக்கு கர்த்தர் வைத்திருக்கிறது கண்டிப்பா நடக்கும். நான் சின்ன வயசுல சாலர் நோரோஜ் அவங்களுடைய அம்மா வந்து எங்க வீட்டுல சண்டே கிளாஸ் நடத்தும் போது நானும் என்னுடைய சகோதரர்களும் செஞ்சு பக்கத்துல இருக்க பிள்ளைங்கெல்லாம் கூட்டிட்டு வருவோம். அப்ப எங்க அம்மா சொல்லுவாங்க, போங்கடா போங்க போய் கூட்டிட்டு வாங்க அப்படின்வாங்க. அப்போ சொன்னாங்க, அவங்களுடைய எங்க சின்ன வயசுல எனக்கு தெரியாது, ஆனா நம்பணும். அவங்க சொல்றது என்ன சொன்னா, நீங்க செய்யுங்க, ஊழியக்காரருக்கு செய்றீங்க, நீங்க ஊழியக்காரிக்காக செய்றீங்க, இதுக்கு கர்த்தர் உங்களுக்கு பலனை கொடுப்பாரு. ஆனா அது மட்டும் என் மைண்ட்ல இருக்கு, நீங்க இதை செய்யறது. அப்போ நான் ரொம்ப தீவிரமா நான் தான் செயல்படுவேன். அந்த வயசுல தெரிஞ்சா தெரியல, 4th ஸ்டாண்டர்ட் தான் படிச்சுட்டு இருந்தேன். அந்த 4th ஸ்டாண்டர்ட்ல தான் நிறைய கர்த்தருடைய ஆவியானவர் என்ன அசைவான சின்ன 4th ஸ்டாண்டர்ட் அசைவானதை நான் பார்த்தேன். அது 4th ஸ்டாண்டர்ட் தான் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ அவங்க அம்மா வந்து எங்க ஆட்சி போல இருப்பாங்க, அதே போல ஃபுல் அவங்க அப்படிதான் இருப்பாங்க, வந்து எங்க ஆட்சி இருப்பாங்க. அப்போ வந்து இந்த பிள்ளைங்களுக்கு நிறைய பிள்ளைகளை கூட்டிட்டு வந்துருவோம். அந்த ஒரு வாஞ்சி விருப்பத்தோட ஒரு வைராக்கியத்தோட அந்த வயசுல நாங்க அதை செஞ்சோம். ஆனா எங்க அப்பா அம்மா சொன்னது என்னது, நீ செய்ய வீக்காரிக்காக சரிங்க போயிரு கூட்டிட்டு வரீங்க, கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பாரு. ஆனா எனக்கு தமிழ்ல அவ்வளவு அழகா படிக்க தெரியாது, தமிழ்ல ரொம்ப வீக்கி பெஸ்ட். நான் எப்படிதான் பாஸ் ஆனேன்னு எனக்கு தெரியாது. ஆனா ஒரு டீச்சர் இருந்தாங்க, அவங்க மாதிரி சூப்பர் டீச்சர், அவங்கள என் லைஃப்ல மறக்க முடியாது. அவங்களும் நான் ஊழியத்துக்கு சைமனா அப்படின்ட்டாங்க, சைமனா பிரசங்கம் பண்ற தமிழ்ல அப்படின்ட்டாங்க. ஏன்னா அவ்வளவு மக்கு தமிழ்ல மக்கு பிளாஸ்டிக் வாங்கல, அந்த மக்குன்னா தமிழ் வராது, சுத்தமா வராது. படிக்க ஒரு எழுத்து கூட்டி கூட படிக்க முடியாது. அவங்க எப்படியாவது இப்பெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியா ஏதோ சும்மா கொஸ்டின் பேப்பர் எழுத கூட பாஸ் பண்ணிடுறாங்க. நம்ம அப்பெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க, எப்படியாவது பாஸ் ஆகணும். சொல்றாங்க கொஸ்டின் பேப்பரை வந்து ஆன்சர் கொஸ்டின் மட்டும் எழுதி வந்தா கூட பாஸ் பண்ணி விட்டுருவாங்களாம்.
அப்பெல்லாம் அப்படிங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட். அந்த அவங்க வந்து ஐடியா சார்ஜ். அவங்க வந்து ஸ்டெல்லா தினகரனுடைய தம்பி வைஃப். அவங்க தம்பி ஸ்டெல்லா தினகரனுடைய துணைவியார் ஸ்டெல்லா தினகரனுடைய தம்பி வைஃப். அவங்க வந்து ஐடியா ஜார்ஜ் டீச்சர். அவங்க தான் எனக்கு அவங்க டேய் நீ எப்படியாவது பாஸ் பண்ணிடலாம், உங்க அம்மா என்ன உண்டு இல்லாம பண்ணிடுவாடா அப்படின்வாங்க. எப்படியாவது அப்படி இப்படின்னு சொல்லி 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 என் மைண்ட்ல ஏத்தி என்னை அப்படியே பாஸ் பண்ண வச்சுட்டாங்க. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆனா இன்னைக்கு நான் நல்லா யோசிக்கிறேன், இவ்வளவு ஃபாஸ்டா எனக்கு மட்டும் ராகம் போடுறதுக்கு இவங்களும் ரொம்ப பிஸியா இருக்காங்க. ராகம் போடுறதுல ராகம் போடுறதுக்கு ஆளு தான் நான் ஒரு நாளைக்கு கூட 10 பாட்டு கட்டலாம். அவ்வளவு ஃபாஸ்டா வரிகளை அதான் சாதாரணமா வராது. இங்க வந்தாதான் ஒரு சீக்ரெட் உங்களுக்கு சொல்லட்டுமா? சூப்பர் சீக்ரெட். நீங்க அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா என்ன இது பண்ணக்கூடாது. ஆனா ஒரு சீக்ரெட் சொல்றேன். நான் நல்லா ஆராதிப்பேன், தனியா ஆராதிப்பேன், பொறிக்கும் நடக்கும் போது வாக்கிங் போகும்போது ஆராதிப்பேன். ஆனா சர்ச்சை வந்து எனக்கு ஒரு பிளாட்ஃபார்மா யூஸ் பண்றேன். சபைய ஒரு பிளாட்ஃபார்மா யூஸ் பண்றேன். என்ன பிளாட்ஃபார்ம்னா, இங்க வந்து நம்ம எல்லாரும் ஒன்றாய் சேர்ந்து ஆராதிக்கும் போது உள்ள தேவ மகிமை பயங்கரமா இருக்கு. சோ உங்களுக்கு நன்மை இத சொல்லிட்டா நீங்க வந்து வேற ஏதாவது நினைச்சுக்கூடாது. உங்களுக்கு நன்மை நடக்குதோ நடக்கலையோ அதை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன். அதான் ஒண்ணு. எனக்கு வந்து கர்த்தரை துதிக்கணும்னு ஆசை. அது எனக்கு தெரியல, எனக்குள்ள இருதயத்தில் அப்படியே இருக்கு. நம்ம இங்க சர்ச்சுக்கு வந்துட்டு இந்த பிளாட்ஃபார்மை பயன்படுத்தி நீங்க ஆராதிக்கிறீங்களோ இல்லையே, அதனால தான் பாருங்க 100 பேர் 1000 பேர் எவ்வளவு பேர் வந்தாலும் எனக்கு கவலைப்படுறது இல்லை. 10 பேர் இருந்தா கூட போதும். எனக்கு 10 பேர் இருந்தா கூட சர்ச் எனக்கு போதும். 10 பேர் நல்லா ஆராதிக்கணும். சும்மா உங்க வெட்டி உட்காந்து வந்து பார்த்துட்டு பாஸ்டர் இன்னைக்கு என்ன போட்டுருந்தாரு, ஷர்ட் போட்டாரு, என்ன டை கட்டியிருக்காரு, இதெல்லாம் தேவையில்லாதது. சில பேர் அதுக்குன்னே வருவாங்க, பாஸ்டர் நீங்க முடி ஒரு மாதிரி இருக்கு பாஸ்டர். சரி, இதெல்லாம் நான் எனக்கு முக்கியம் இல்லை. நான் கர்த்தரை துதிக்கணும். இதயத்தின் ஆழத்துல அந்த தாவீது ஆராதிச்சார்ல, அது எனக்கு நான் கேட்கவே இல்லை. இந்த சாரல் அவங்க அம்மாவுடைய அனாயிண்டிங், பாடல்களோட அனாயிண்டிங் என் மேல இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். என்ன கிடைச்சிச்சு? 4 வயசுல போய் ஊழியக்காரிக்காக நீங்க இவ்வளவு போய் கூட்டிட்டு வந்தீங்கன்னு சொல்லிட்டு யாராவது கேட்டிருந்தா என்ன கிடைச்சிச்சு? பெரிய பாக்கியத்தை கத்த கொடுத்திருக்காரு. என்ன பாக்கியத்தை கொடுத்திருக்காரு? அவங்களுடைய அபிஷேகத்துல ஒரு சின்ன பிட்டு வந்துருச்சு. அபிஷேகம் அவங்க பிள்ளைங்களுக்கு போயிருக்கும், ஓகே ஃபைன். ஆனா ஒரு சின்ன பிட்டே இவ்வளவுதான். ஃபுல் இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? ஆமென் சொல்லுங்க. ஆனா ஒருவேளை இந்த அனாயிண்டிங் அந்த அனாயிண்டிங் காட்டி நம்ம அதிகமா இருக்கலாம். ஆமென் சொல்லுங்க. அது பழைய அபிஷேகம், இன்னைக்கு புதிய எண்ணெய். Come on, sing that song. புதிய எண்ணெயினால். Come on, நீங்களா பாட மாட்டீங்க, கூட இருந்துட்டு பாடுங்க. Come on. புது பலத்தால் புதிய கிருபை புது கவியால். ஆமென். புதிய கிருபை புது கவியால் நடத்துகிறீர் நோதன சாலைமே பாத பணிவேன் என்றாலும் துதிய Hallelujah, praise the Lord. So இந்த anointing வந்து நான் பெற்றுக்கொள்கிறேன். நீங்களா எல்லாரும் நம்ம எல்லாம் சேர்ந்து ஆராதிக்கிறோம், உண்மையா ஆராதிக்கிறோம். அதனால அந்த புதிய எண்ணெயை நான் பெற்றுக்கொள்கிறேன். நீங்களும் அதை ஷேர் பண்ணிக்கிறீங்க. இங்க பக்கத்துல மியூசிக் போடுறவங்களும் சரி, அவங்களும் அதை ஷேர் ஆகிக்கலாம். இதுல கிருபைங்க. சும்மா அழகா பாடுறாரு இந்த கிருபை, அதெல்லாம் நான் அழகெல்லாம் பாட தெரியுது. எனக்கு ரொம்ப நல்ல வாய்ஸ்லாம் கிடையாது. நீங்க வேணா வச்சுக்கலாம், எனக்கு தெரிய நல்ல வாய்ஸ் கிடையாது. ஆனா இந்த வாய்ஸ் வச்சுட்டு இந்த அளவுக்கு நான் பாடுறேன்னா அது அனாயிண்டிங் தான், அது அபிஷேகம் தான். எனக்கு நல்ல வாய்ஸ் எல்லாம் கிடையாது. எனக்கு அழகான வாய்ஸ் காக்கா தான். எனக்கு காக்கா என்ன காக்கான்னு கட்டுறது வேற எதுவுமே தெரியாது. எனக்கும் காக்கா தான் கட்ட தெரியும்.
ஆனா கர்த்தருடைய ஆவியானவர் எனக்குள்ள இருந்து பாடுகிற பாடல். ஆமென் சொல்லுங்க. கர்த்தருடைய ஆவியானவர். அப்பதான் யோசித்தேன், நம்ம தான் உங்களை பயன்படுத்தி இந்த பிளாட்ஃபார்ம்ல என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு ஏறுகிறதுக்கு பிளாட்ஃபார்ம்னா படினா என்னது, ஏறுகிற படி உங்களை பயன்படுத்துறேன்னு நான் நினைச்சா, அப்புறம் ஒன்னு கண்டுபிடிச்சிட்டேன். என்ன கண்டுபிடிச்சிட்டேன்னா, கர்த்தருடைய ஆவியானவரும் நம்மளை கொண்டுதான் பிதாவை தேவனை துதிக்கிறார். ஹல்லேலூயா. நம்மளை கொண்டுதான். அதனால இப்படிப்பட்ட கூட்டம் அங்கங்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா சொல்லுங்க. அதான் குரூப்பா அங்கங்க போய் ஆரம்பிங்க, அங்கங்க போய் நடத்துங்க. இந்த வல்லமை விட்டுறாதீங்க. 2026 உங்களுக்கு கடைக்கு போற பாக்கியத்தை விட்டுறாதீங்க. விட்டுட்டீங்கன்னா வேற யாராவது எடுத்துப்பாங்க. அப்புறம் திரும்பி நீங்க காணல கூடாது வரும் நினைக்காதீங்க. அதனால கொடுக்கப்பட்டது கர்த்தர் கொடுக்கிறது விலையேற பெற்றது. இந்த விலையேற பெற்ற ஆசீர்வாதத்தை வேற ஒருவருக்கு நீங்க கொடுக்காமல் இருக்கும்படி ஜாக்கிரதையா இருங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஜாக்கிரதையா இருங்க. வேற யாருக்கும் கொடுத்துறாதீங்க. உங்களுடைய ஆசீர்வாதம், நீங்க உங்களுடைய ஆசீர்வாதம். யாராவது உங்களை பார்த்து என் பக்கத்துல உட்காராத, சபைக்கு வராது அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க சொல்றதுக்கு அதிகாரம் இல்லை. எனக்கே உங்களை சபைக்கு வராதுன்னு சொல்றதுக்கு அதிகாரம் இல்லை. ஏன்னா இது சபைனா யாரு? கர்த்தர் தான் அதுக்கு தலை. சைமன் பாஸ்டர் ஒரு நாள் தலை இருக்க முடியாது. சும்மா உங்களுக்கு ஒரு தகப்பனா வச்சிருக்காரு. ஆமென் சொல்லுங்க. தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. எவ்வளவு அழகா பேசுறாரு தாவீது. இது சாதனமான அடிக்கடி இதுதான் சொல்லுவாங்க. இது பயங்கரமான இருப்பாங்க. தாவீது சூப்பர் மேன், நிச்சயமா சூப்பர் மேன். என் தகப்பனும் என் தாயும் கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். ஹல்லேலூயா. உன்னதத்தின் பாக்கியத்தை இந்த 2026 நான் பெற்றுக் கொள்ள போகிறேன். ஒருவரும் கொடுங்க கூடாதபடி கர்த்தர் எனக்கு அதை நிரந்தரமாய் கொடுத்து முடிக்க வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. சோ நாமும் ஆராதிக்கிறோம், நான் ஆராதிக்கிறேன். இங்க உங்களுக்கு மட்டும் blessings இல்ல, எனக்கும் தான் தாராளமாய் கர்த்தர் கொடுக்கிறார். ஆனந்த துதி ஒலி கேட்கும். நீங்க தான் பாட போறீங்க. நீங்க பாடுங்க, சத்தமா பாடுங்க. வாயை இப்படி வச்சிருந்தா என்ன பிரயோஜனம்? கிறிஸ்மஸ் ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய வெண்மீனாய் அவசனம் பெருகும். மகிமைப்படுத்துவேன் என்றாரே, மகிழ்வனின் பாசம் பெரியதே. மங்காத புகழுடன் வாழ்வோம். ஆண்ட குறுகிட மாட்டோம், குறுகிட மாட்டோம். தேவன் குறுகிட மாட்டோம். ஹல்லேலூயா. அதனால முதலாவது நான் சொல்ல வேண்டிய காரணம் என்னன்னா, இன்னைக்கு புதிய சபை பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுகிறது. அதுல ஆர்கனைசேஷன், இந்த டைம் பாட்டு, இந்த டைம் இது, அதெல்லாம் கிடையாது. கர்த்தர் எப்படி வேணா நடத்துவாரு. கிறிஸ்துமஸ் ஆராதனைக்கு என்ன வேணா பேசுவாரு. அவருக்கு விட்டுடணும். அவர் என்னெல்லாம் மனசு வச்சிருக்காரோ அதெல்லாம் பேசுவார். நான் இதுக்கு டைம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சிருந்தேன்னா மனசால கர்த்தர் என்ன பேச விரும்புறாரோ பேச முடியாது. So the 2026 நுழைப்போது ஆசீர்வாதங்களோட நுழைப்புகிறோம். வருகிற 28ஆம் தேதி அலமதியில தான், 29, 30 2 டே கவரிங் டே. இதை மிஸ் பண்ணாலும் கவரிங் டே மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா இதை மிஸ் பண்ணா 2026 blessings நீங்க மிஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். So these are the 2 important days. வருஷத்துக்கு முக்கியமான நாட்கள். உங்களை எதுவுமே கஷ்டப்படுத்தல, கொஞ்சம் ஆஃப் பண்றீங்களா? உங்களை எது நான் கஷ்டப்படுத்தல,